இன்னைக்கு நம்ம என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா 10வது கணிதத்தில் 3வது யூனிட் அல்ஜிப்ராவில் இருந்து எக்ஸாம்பிள் 3.22 அப்படிங்கிற சம் பார்க்க போகிறோம். இந்த சம் எப்படி இருக்குது அப்படின்னா, இஃப் 9x பவர் 4 ப்ளஸ் 12x கியூப் ப்ளஸ் 28x ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. அதாவது உங்கள் ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க, அந்த பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு 2 அன்னோன் வேரியபிள் இருக்குது, தட் மீன்ஸ் ஏ அண்ட் பி இருக்குது. அவருடைய மதிப்புகளை நமக்கு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் தமிழில் எப்படி இருக்குது அப்படின்னா, 9 எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் 12 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 28 எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஆனது ஒரு முழு வர்க்கமெனில் ஏ கமா பி ஆகியவற்றின் மதிப்புகளை காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி மாடல் சம் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ அதே வரிசையில் நம்ம எதையும் சால்வ் பண்ணலாம். இந்த சம பாருங்கள், நம்ம கொடுத்துருக்கிறத முதல்ல வந்து நினச்சோன்னா ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிறோம். ஏன்னா அது வர்க்கமூலம் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. வர்க்கமூலம் சொல்லும்போது நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதிக்கிடுவோம். இப்போ நம்ம வழக்கம் போல் அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு வர்க்கம் பார்க்கலாம். இந்த 9உடைய வர்க்கம் பார்த்திங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் வர்க்கமூலம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம எதை 2 நம்பரை பெருக்கும்போது நமக்கு அந்த 9 கிடைக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 1 ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு 1 × 1 = 1 கிடைக்கும். சப்போஸ் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 2 × 2 = நமக்கு 4 கிடைக்கும். அதே நேரத்தில் 3 ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா 3 × 3 நமக்கு 9 கிடைக்கும். ஸோ இப்போ 3 2 முறை போட்டு பெருக்கும்போது நமக்கு 9 கிடைக்குது. ஒரு 3 மேலே போட்டுருங்க, கோஷன்ட் எழுதிடுங்க. இன்னொரு 3 சைடில் டிவைசர் எழுதிடுங்க. இப்போ எக்ஸின் அடுக்கு 4உடைய வர்க்கமூலம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது எக்ஸின் அடுக்கு 2ன்னு கிடைக்கும். அந்த 4உடைய பாதியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸின் அடுக்கு 2ங்கிறது நமக்கு எக்ஸின் அடுக்கு 4உடைய வர்க்கமூலம். அப்போ கோஷண்டாகவும் டிவைசராக எழுதிடுங்க. இப்போ இந்த கோஷன் டிவைசர் மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு 3 × 3 9 கிடைக்கும். 9 எக்ஸின் அடுக்கு 2ஐயும் எக்ஸின் அடுக்கு 2ஐயும் பெருக்கும்போது எக்ஸின் அடுக்கு 4 கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்கள் வழக்கம் போல் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த சைனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாகவும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாகவும், கீழே இருக்கிற டேர்முடைய சைனை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நமக்கு பாசிட்டிவில் இருக்குது, ஸோ நம்ம நெகட்டிவ்க்கு மாற்றிடலாம். மாற்றும் போது ரெண்டையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு 0 போடணும், அல்லது 0 போடாமல் கூட நம்ம என்ன ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிடலாம். நம்ம வழக்கம் போல் அந்த வகுத்தல் மாதிரி என்ன செய்றீங்க அப்படின்னா, அடுத்த 2 டேர்மு கீழே இருக்குங்க. ஸோ 12 எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 28 எக்ஸின் அடுக்கு 2, இந்த 2 டேர்மையும் நம்ம கீழே இறக்கிடலாம். இறக்கிட்டு அடுத்து என்ன செய்றீங்க அப்படின்னா, அந்த கோஷனில் என்ன இருக்கோ அந்த டேர்மை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. மேலே கோஷனில் நமக்கு 3 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது 2ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 3 × 2 6 ஆகிடும். 6 எக்ஸ் ஸ்கொயர்டு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுங்கள். 12 எக்ஸின் அடுக்கு 3 வகுத்தல் 6 எக்ஸின் அடுக்கு 2. இதை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 6ஐயும் ஓர் 6 இங்கே 6 12 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே எக்ஸ் 3 முறை இருக்குது, கீழே எக்ஸ் 2 முறை இருக்குது. இதை நம்ம 1 முறை 1 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா மேலே எக்ஸ் 1 முறை இருக்கும். அப்போ 2x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த 2xஐ அது பாசிட்டிவ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2x அப்படிங்கிறத மேலே கோஷன் எழுதுங்க. எங்கேயும் ப்ளஸ் 2x போட்டுருங்க. சரிங்களா? ஸோ எப்போ பண்ணாலும் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதாவது கோஷனில் எழுதணும், டிவைசரில் எழுதணும். இப்போ இந்த 2xஐ வச்சு என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த டேர்மை டிவைட் பண்ணுங்கள். 2 × 6 நமக்கு என்ன கிடைக்குன்னா 12 கிடைக்கும். எக்ஸையும் எக்ஸ் கூடயும் பெருக்கினீங்கன்னா எக்ஸின் அடுக்கு 3 கிடைக்கும். அதே நேரத்தில் அடுத்து இந்த 2xஐ இந்த 2xையும் பெருக்கும்போது 2 × 2 நமக்கு 4 கிடைக்கும். எக்ஸ் × எக்ஸ் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நம்ம வழக்கம் போல் என்ன செய்யலாம், அதை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், சைனை சேஞ்ச் பண்ண முடியாது. பாசிட்டிவ்னா நெகட்டிவ் மாற்றுவோம், நெகட்டிவ்னா பாசிட்டிவ் மாற்றுவோம். இது பாசிட்டிவில் இருக்குது, ஸோ நெகட்டிவ். இது நமக்கு பாசிட்டிவில் இருக்குது, நெகட்டிவ் போட்டுடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் வழக்கம் போல் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட் டைம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதாவது பாசிட்டிவ் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இப்போ 28 பாசிட்டிவில் இருக்குது, 4 நெகட்டிவில் இருக்குது. 22 4 போச்சுன்னா நமக்கு 24 எக்ஸின் அடுக்கு 2ன்னு கிடைக்கும். சரியா? அது பெரிய நம்பருக்குரிய சைன் வந்து பாசிட்டிவில் இருக்குது, அதனால் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். அடுத்து வழக்கம் போல் மேலே உள்ள அந்த 2 டேர்மை நம்ம டவுன் பண்ண போகிறோம், கீழே இறக்க போகிறோம். மேலே வந்து நமக்கு ப்ளஸ் ஏஎக்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் பி இருக்குது. மேலே உள்ள டேர்ம்ஸை கீழே இறக்கியாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், வழக்கம் போல் அந்த நியூமரேட்டரில் என்ன இருக்கோ, தட் மீன்ஸ் கோஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 3 2ஆல் பெருக்கும்போது நமக்கு 6 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அந்த எக்ஸ் கூட சேர்த்து பெருக்கும்போது அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னா 2x 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 2 × 2 4xன்னு கிடைக்கும். இது மேலே உள்ள கோஷனை வந்து 2ஆல் பெருக்கியாச்சு. அடுத்து என்ன செய்றீங்க அப்படின்னா,
இந்த இன்சைடில் உள்ள அந்த 24x² இருக்கு இல்லையா, 24x² இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணிடுங்க. நமக்கு 6x² கிடைக்கும். இதை நம்ம டிவைட் பண்ணும்போது இங்கே 6 ஒரு 6 இருக்கும். இங்கே 24 6 வந்து 4 முறை இருக்கும். x² ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு ஈக்குவல் டு +4 கிடைக்குது. இந்த +4 மேலேயும் எழுதிடுங்க கோஷண்டாகவும், இங்கே சைட்லையும் டிவைசராகவும் எழுதிடுங்க. +4 நமக்கு எழுதிடலாம். ஸோ இந்த 4 வச்சு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 6 நமக்கு 24 x² கிடச்சிரும். அதே மாதிரி 4 × 4 நமக்கு 4 × 4 நமக்கு 16 இருக்கும். x அப்படி எழுதிடலாம். அதே மாதிரி அடுத்து 4 × 4 நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 × 4 நமக்கு 16 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு வழக்கம் போல் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணாமல் நம்ம என்ன சைனை சேஞ்ச் பண்ண இல்லையா, சைனை சேஞ்ச் பண்ண பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ் மாற்றிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சைனை சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இங்கே அன்னோன் வேரியபிள் a அண்ட் b இருக்குது. ஆனால் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, சம்மில் கொடுத்தீங்க அப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முழு வர்க்கம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? தமிழில் ஒரு முழு வர்க்கம் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருப்பாங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்க சொல்லிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே அந்த கடைசி அந்த சப்ட்ராக்ஷனுடைய ஆன்சர் வந்து நமக்கு 0 கிடைக்கும். தட் மீன்ஸ் ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்கும். அப்போ 0 இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் கெஸ் பண்ணணும். அதாவது நம்ம சைனை சேஞ்ச் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 கிடைக்குது அப்படின்னா இது என்ன இருக்கும் அப்படின்னா, தட் மீன்ஸ் என்ன இருக்குன்னா, அதாவது a - 16 அந்த எக்ஸை நீங்கள் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸை ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் இந்த கம்பேரிசன் நமக்கு a தானே வேணும். அப்போ a - 16 மதிப்பு நமக்கு 0வாக இருக்கும். அதே நேரத்தில் b - 16 மதிப்பு 0வாக இருக்கும். அவங்க பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னதுனால நம்ம என்ன செய்யணும்னா கடைசி ஆன்சர் நமக்கு 0வாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை கம்பேர் பண்ணுறோம். நமக்கு a b உடைய மதிப்பு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ சைனை சேஞ்ச் பண்ண பின்னாடி நமக்கு என்ன டேர்ம்ஸ் அங்கே இருக்கோ அதை அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கிறோம். அப்போ a - 16 0 இருந்துச்சு அப்படின்னா a உடைய மதிப்பு நமக்கு 16 கிடச்சிரும். b - 16 0 இருந்துச்சுன்னா b உடைய மதிப்பு நமக்கு 16 கிடச்சிரும். ஸோ இந்த தேவையான விடை வந்து அப்போ therefore the required values of a is equal to 16 எழுதிடுங்க. அதே நேரத்தில் b is equal to 16 எழுதிடலாம். இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் அதை ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க பெர்ஃபெக்ட் சொல்லிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏக்கு நேரம் சைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏக்கு நேரம் எனக்கு +6 இருக்கா, அப்போ டைரெக்டாகவே நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கூட அவசியம் கூட கிடையாது. டைரெக்டாக a is equal to 16 எழுதிடலாம், b is equal to 16 எழுதிடலாம். சரிங்களா? ப்ராப்பராக நமக்கு a - 16 ஈக்குவல் 0 இருந்துச்சுன்னா a = 16 கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணாமல் பெர்ஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணும்னா இங்கே என்ன சைனில் இருக்கோ அதையே நம்ம டைரெக்டாக ஆன்சராக எழுதிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பப்ளிக்கில் 5 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சப்போஸ் இந்த சம்மில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டிக் மார்க்கு கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போகிற அத்தனை வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பரேஷனில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.